ஓம் சாந்தி. 13/5/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, மனிதர்களிலிருந்து தேவர்கள் ஆகுவதற்கான பிரத்யேக வகுப்பை டியூஷன் பெறுவதற்காக நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் சிப்பிகளிலிருந்து வைரங்களாகிக் கொண்டிருக்கிறீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் ஏன் இக்கல்வியை கற்பதற்கு எவ்வித செலவுகளையும் செய்வதில்லை? பதில்: தந்தையே உங்களது ஆசிரியரும் என்பதால் ஆகும். தந்தை எவ்வாறு தனது குழந்தைகளிடமிருந்து கட்டணம் அறவிட முடியும்? நீங்கள் தந்தையின் குழந்தைகளாகி அவரது மடியில் அமர்ந்து விட்டதும் ஆஸ்திக்கான உரிமையை பெறுகிறீர்கள். ஒரு தேவர்கள் ஆகுகிறீர்கள். ஒரு சிப்பி அளவு கூட செலவு செய்யாது குழந்தைகளாகிய நீங்கள் வைரங்கள் போன்ற தேவர்கள் ஆகுகிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் மக்கள் யாத்திரைகள் செல்வதுடன் தான தர்மங்களும் செய்கிறார்கள். அவை அனைத்தும் வீணான செலவுகளே அன்றி வேறெதுவும் இல்லை. இங்கு தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஓர் ராஜ்யத்தை கொடுக்கிறார். அவர் முழு ஆஸ்தியையும் இலவசமாக கொடுக்கிறார். ஆகவே தூய்மையானவர்களாகி உங்கள் ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. நீங்கள் மாணவர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தையின் மாணவர்கள் எதனை கற்கின்றார்கள்? மனிதர்களிலிருந்து தேவர்கள் ஆகுவதற்கான பிரத்யேக வகுப்பை தந்தை எங்களுக்கு தருகிறார். பரமாத்மாவாகிய பரம தந்தையிடமிருந்து ஆத்மாக்களாகிய நாங்கள் பிரத்யேக வகுப்பை பெறுகின்றோம். பிறவி பிறவியாக நாங்கள் எங்களை சரீரதாரிகளாக கருதினோமே அல்லாது ஓர் ஆத்மாவாக கருதவில்லை என்பதை இப்போது புரிந்து கொண்டுள்ளோம். ஒரு லௌகீக தந்தை தனது குழந்தைகளை பிரத்யேக வகுப்பெறுவதற்கு வேறு இடத்திற்கும் அனுப்புவார். ஒரு தந்தை முதியவரானதும் ஓய்வு பெறுவதற்கு விரும்புகின்றார். எவ்வாறாயினும் ஓய்வு பெறும் ஸ்திதி என்பதன் அர்த்தத்தை எவரும் புரிந்து கொள்வதில்லை. நாங்கள் எவ்வாறு சத்தத்திற்கு அப்பாற் செல்ல முடியும்? இது அவர்களின் புத்தியில் இருப்பதில்லை. இப்போது நாங்கள் தூய்மையற்றவர்களாக இருக்கிறோம். ஆத்மாக்களாகிய நீங்கள் எங்கிருந்து வந்தீர்களோ அங்கு நீங்கள் தூய்மையானவர்களாக இருந்தீர்கள். இங்கு வந்த பின்னர் நீங்கள் உங்கள் பாகங்களை நடிக்கும்போது தூய்மையற்றவர்கள் ஆகினீர்கள். இப்பொழுது யார் உங்களை தூய்மையானவர்களாக்குவார்? மக்கள் கூவி அழைக்கிறார்கள், ஓ தூய்மையாக்குபவரே! எவரும் தங்கள் குருவை தூய்மையாக்குபவர் என்று அழைக்க மாட்டார்கள். அவர்கள் ஒரு குருவை ஏற்றுக்கொண்டிருப்பினும் அவர்களுக்கு அவர் மீது முழு நம்பிக்கை இருப்பதில்லை. ஆகையாலேயே தம்மை வீட்டிற்கு அழைத்து செல்வதற்கும் தம்மை சப்தத்திற்கு அப்பாற் அழைத்து செல்லக்கூடிய இன்னொரு குருவை தேடுகின்றார்கள். இதற்கு பல வழிமுறைகள் உருவாக்கப்படுகின்றன. இன்னார் அதிகம் புகழப்படுவதாக கேள்விப்பட்டதும் அவர்கள் அவரிடம் செல்வார்கள். உங்கள் ஞானத்தின் அம்புகள் இந்த விருட்சத்தின் மரக்கன்றுகளையே தாக்கும். இது மிகவும் தெளிவானது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நீங்கள் நிச்சயமாக ஓய்வு ஸ்திதிக்கு செல்கின்றீர்கள். அது ஒரு பெரிய விஷயமல்ல. ஓர் ஆசிரியருக்கு ஒரு பாடசாலையில் கற்பிப்பது ஒரு பெரிய விஷயமல்ல. பக்தர்களுக்கு என்ன வேண்டுமென்று எவருக்கும் தெரியாது. இந்த நாடகத்தின் சக்கரத்தை குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது மிகவும் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். உண்மையில் தந்தையே உங்களுக்கு ஒரு ஆஸ்தியை கொடுத்தார் என்பதையும் அதனையே இப்போது அவர் மீண்டும் கொடுக்கின்றார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆகவே நீங்கள் அதே ஸ்திதியை மீண்டும் அடைவீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இதனை புரிந்து கொள்வீர்கள்.
தூய்மையாகுவதற்கு முதன்மையானதும் முக்கியமானதுமான விஷயம் தந்தையை நினைவு செய்தலாகும். அனைவரும் தங்கள் லௌகிக்க தந்தையை நினைவு செய்கின்றார்கள். அவர்களுக்கு தங்களுடைய பரலோக தந்தையை கூட தெரியாது. இதுவே அனைத்திலும் இலகுவானது என்பதையும், உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்வதே மிகவும் சிரமமானது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மா ஓர் சின்னஞ்சிறிய நட்சத்திரம் போன்றவர். தந்தையும் ஒரு நட்சத்திரமே ஆவார். அவர் முழுமையான தூய ஆத்மா ஆவார். ஆனால் இவரோ முற்றிலும் தூய்மையற்றவர். முழுமையாக தூய்மையான ஒருவரின் சகவாசம் உங்களை அக்கறைக்கு இட்டுச் செல்லும். ஆனால் அது ஒரேயொருவருடைய சகவாசமே ஆகும். நிச்சயமாக உங்களுக்கு அந்த சகவாசமே தேவை. 5 விகாரங்கள் என்ற ராவணனின் தீய சகவாசமும் உங்களிடம் உள்ளது. அது ராவணனின் சமுதாயம் என்று அழைக்கப்படும். இப்பொழுது நீங்கள் ராமரின் சமுதாயத்திற்கு உரியவர்களாக ஆகிக் கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் ராமரின் சமுதாயத்தினர் ஆகும்போது இந்த ராவண சமுதாயம் இங்கு இருக்க மாட்டாது. உங்களுடைய புத்தியில் இந்த ஞானம் உள்ளது. கடவுள் ராமர் என்று அழைக்கப்படுகிறார். கடவுளே வந்து ராமராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். அதாவது அவர் சூரிய வம்ச ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். அதனை ராமராஜ்யம் என்று அழைக்க முடியாது. ஆனால் ராஜ்யத்தையும் விளங்கப்படுத்துவது இலகுவானதாகும். உண்மையில் அது சூரிய வம்ச ராஜ்யமாகும். உங்களிடம் ஒரு சிறிய கைநூல் உள்ளது. எவ்வாறு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வைரம் போன்று ஆக்க முடியும்? இப்பொழுது உங்களைத் தவிர ஏனையவர்களுக்கு வைரம் போன்ற வாழ்க்கை பற்றி என்ன தெரியும்? எவ்வாறு தேவர்களைப் போன்று ஒரு வைர வாழ்க்கையை உருவாக்குவது என்று நீங்கள் எழுத வேண்டும். தேவர் என்ற வார்த்தையையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இங்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வைரம் போன்று ஆக்குகிறீர்கள் என்பதை உணர்கிறீர்கள். தந்தையை தவிர வேறு எவராலும் அதனை அவ்வாறு ஆக்க முடியாது. நூல் நல்லது. ஆனால் இந்த சொற்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஒரு சிப்பி அளவு கூட செலவழிக்காது நீங்கள் அசுரர் போன்ற சிப்பி வாழ்க்கையிலிருந்து தேவர் போன்ற வைர வாழ்க்கையை ஒரு வினாடியில் பெறலாம். ஒரு குழந்தை பிறந்தவுடன் அவருக்கு தந்தையின் ஆஸ்திக்கான உரிமை கிடைக்கிறது. குழந்தை ஏதாவது செலவு செய்கின்றதா? தந்தையின் மடிக்கு சென்றதும் அவர் ஆஸ்திக்கான உரிமையை பெறுகிறார். தந்தைக்கே செலவு ஏற்படுகின்றதே அன்றி குழந்தைக்கல்ல. இதுவரை நீங்கள் என்ன செலவழித்தீர்கள்? தந்தைக்கு உரியவர்களாகியதால் உங்களுக்கு ஏதாவது செலவுகள் ஏற்பட்டதா? இல்லை. ஒரு லௌகிக தந்தைக்கு உரியராகுவதற்கு உங்களுக்கு எவ்வித செலவும் ஏற்படாததைப் போன்று பரலோக தந்தைக்கு உரியவர்கள் ஆகுவதால் உங்களுக்கு எவ்வித செலவும் ஏற்படாது. தந்தை இங்கு அமர்ந்திருந்து உங்களுக்கு கற்பித்து உங்களை தேவர்களாக்குகிறார். நீங்கள் சிறு குழந்தைகள் அல்ல. நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள். நீங்கள் தந்தைக்கு உரியவர்கள். ஆகவே தந்தை உங்களுக்கு புத்திமதி கூறுகிறார். நீங்கள் உங்கள் சொந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும். நீங்கள் நிச்சயமாக தூய்மையானவர்கள் ஆக வேண்டும். அதற்கு எந்த செலவும் செய்ய வேண்டியதில்லை. கங்கையில் குளிப்பதற்கு அல்லது யாத்திரை ஸ்தலங்களுக்கு மக்கள் செல்லும் போது அவர்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கும். உங்களுக்கு தந்தை மீது நம்பிக்கை ஏற்படும் போது அதனால் உங்களுக்கு ஏதாவது செலவு ஏற்பட்டதா? உங்கள் நிலையத்திற்கு வருபவர்களிடம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து தங்கள் ஆஸ்தியை பெற்றுக்கொள்வதற்கு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று நீங்கள் அவர்களிடம் கூறுகின்றீர்கள். அவரே தந்தை. தந்தையே கூறுகிறார், என்னிடமிருந்து ஆஸ்தியை பெறுவதற்கு நீங்கள் விரும்பினால்
தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்கள் ஆகுங்கள். அப்போதுதான் உங்களால் தூய உலகிற்கு அதிபதிகள் ஆக முடியும். தந்தை வைகுந்தத்தை ஸ்தாபிக்கின்றார் என்பது உங்களுக்கும் தெரியும். விவேகமான குழந்தைகள் இதனை மிக நன்றாக புரிந்து கொள்கிறார்கள். ஏனையவற்றை கற்பதற்கு அதிகளவு செலவு செய்ய வேண்டியுள்ளது. ஆனால் இங்கு எவ்வித செலவும் இல்லை. ஆத்மா கூறுகிறார், நான் அழிவற்றவர், ஆனால் சரீரம் அழிந்துவிடும். குழந்தைகள் முதலான அனைவரும் அழிக்கப்பட்டு விடுவார்கள். நல்லது. அவ்வாறாயின் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கும் பணம் அனைத்தையும் என்ன செய்யப் போகின்றீர்கள்? உங்களுக்கு சில கருத்துக்கள் இருக்க வேண்டும். எவராவது செல்வந்தராக இருந்து அவருக்கு வேறு எவரும் இல்லாவிட்டால் ஞானத்தை பெற்றதும் அவர் புரிந்து கொள்கிறார், அவ்வாறான நிலைமையில் பணத்தை நான் என்ன செய்வேன்? கல்வி வருமானத்திற்கான ஒரு மூலாதாரமாகும். பாபா உங்களுக்கு ஆப்ரஹாம் லிங்கனை பற்றி கூறியுள்ளார். அவர் மிகவும் ஏழையாக இருந்தார். ஆனால் அவர் இரவில் விழித்திருந்து படிப்பார். அவர் மிகவும் திறமைசாலியாகியதால் அவர் ஜனாதிபதி ஆனார். இதற்கு ஏதும் செலவு செய்ய வேண்டி இருந்ததா? எதுவுமே இல்லை. ஏழைகள் பலர் உள்ளார்கள். ஆகவே அரசாங்கம் அவர்களின் கல்விக்கு பணம் எதனையும் அறவிடுவதில்லை. பலர் அவ்வாறு கற்கிறார்கள். ஆகவே அவரும் எவ்வித கட்டணமும் செலுத்தாது ஜனாதிபதி ஆகினார். அவர் அவ்வாறான ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றார். இந்த அரசாங்கமும் கட்டணம் எதனையும் அறவிடுவதில்லை. உலகிலுள்ள அனைவரும் ஏழைகள் என்பதை பாபா புரிந்து கொண்டுள்ளார். சிலர் எவ்வளவுதான் செல்வந்தர்களாக இருந்தாலும் பரவாயில்லை. அவர்கள் மில்லியன்களை அல்லது பில்லியன்களை உடையவர்களாக இருக்கலாம். அவர்களும் ஏழைகள்தான். நான் அவர்களை செல்வந்தர்கள் ஆக்குகிறேன். அவர்கள் எவ்வளவு செல்வத்தை கொண்டிருந்தாலும் அவை அனைத்தும் ஒரு சில நாட்களுக்கே இருக்கப் போகின்றன என்பதையும், அனைத்தும் மண்ணோடு மண்ணாகப் போகின்றது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஆகவே அவர்கள் அனைவரும் ஏழைகள். அனைத்தும் கல்வியிலேயே தங்கியுள்ளது. இந்த கல்விக்காக தந்தை குழந்தைகளிடமிருந்து எதனை பெறுவார்? தந்தையே உலக அதிபதியாவார். எதிர்காலத்தில் நீங்கள் இவ்வாறு ஆகுவீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இதனை ஸ்தாபிப்பதற்காக நான் வந்துள்ளேன். இதன் விளக்கமும் பேட்ஜில் உள்ளது. புதிய கண்டுபிடிப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகிறது. சிவபாபா கூறுகிறார், எனது ஆத்மாவில் முழு பாகமும் பதியப்பட்டுள்ளது. தந்தை வந்து தூய்மையற்றவர்களாகவும் விக்காரம் உள்ளவர்களாகவும் ஆகியுள்ளவர்களை தூய்மையாக்குகிறார். 5000 ஆண்டுகளுக்கு முன் நீங்கள் தந்தையிடமிருந்து உலக ராஜ்யத்தை பெற்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். தந்தை கூறும் முக்கியமான விஷயம், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். அவர் உங்களுக்கு நேரடியாகவே கூறுகிறார். அவர் ஓர் ரதத்தை கண்டுபிடித்துள்ளார். ஆகவே தந்தை வந்துள்ளார். நிச்சயமாக நிர்ணயிக்கப்பட்ட ஓர் ரதம் இருக்க வேண்டும். இந்த நாடகம் முற்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டது. அதனை மாற்ற முடியாது. மக்கள் கூறுகிறார்கள், இந்த ரதத்தின் வியாபாரி எவ்வாறு பிரஜாபிதா பிரம்மா ஆக முடியும்? அவர் ஓர் ரத்தின வியாபாரியாக இருந்தார் என்பதனை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஒன்று நிஜமான ரத்தினம், மற்றையது போலியானது. இங்கும் தந்தை உங்களுக்கு நிஜமான ரத்தினங்களை கொடுக்கிறார். ஆகவே அந்த ரத்தினங்களால் என்ன பிரயோஜனம்? இவை ஞான ரத்தினங்கள். இதனோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த ரத்தினங்கள் எவ்வித பெறுமதியும் அற்றவையாகும். அவர் இந்த ரத்தினங்களை கண்டதும் அந்த ரத்தினங்களால் எவ்வித பயனும் இல்லை என்பதனை புரிந்து கொண்டார். அழிவற்ற இந்த ஒவ்வொரு ஞான ரத்தினமும் பல 100,000 பெறுமதி வாய்ந்தது. நீங்கள் பல ரத்தினங்களை பெறுகிறீர்கள்.
இந்த ஞான ரத்தினங்களே நிஜமானவை ஆகுகின்றன. உங்களுடைய புத்தியை நிரப்புவதற்கே தந்தை உங்களுக்கு இந்த ரத்தினங்களை கொடுக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அவற்றை நீங்கள் இலவசமாக பெறுகிறீர்கள். அதற்கு நீங்கள் எவ்வித செலவும் செய்ய வேண்டியதில்லை. அங்கு சுவர்களிலும் கூரைகளிலும் வைரங்கள் பதிக்கப்பட்டிருக்கும். அவற்றின் பெறுமதி என்னவாக இருக்கும்? அவை பின்னர் மதிப்பிடப்படும். அங்கு வைரங்களும் ஆபரணங்களும் கூட உங்களுக்கு ஒரு பொருட்டாக இருக்க மாட்டாது. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும். பாபாதான் ரூபும் அத்துடன் வசந்தும் என்று விளங்கப்படுத்தியுள்ளார். பாபாவிற்கு ஒரு சின்னஞ்சிறிய உருவம் உள்ளது. அவர் ஞானக்கடல் என்றும் அழைக்கப்படுகிறார். இவை ஞான ரத்தினங்கள். இவற்றின் மூலம் நீங்கள் மிகவும் செல்வந்தர்கள் ஆகுகிறீர்கள். எவ்வாறாயினும் ஞானம் அமிர்த மழையோ அல்லது நீர் மழையோ அல்ல. ஒரு கல்வியில் நீர் என்ற கேள்விக்கே இடமில்லை. தூய்மையாகுவதற்கு செலவு செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கே இடமில்லை. இங்கு நீங்கள் புரிந்துணர்வை பெற்றுள்ளீர்கள். தூய்மையாக்குபவர் தந்தை ஒருவர் மாத்திரமே என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய யோக சக்தியின் மூலம் நீங்கள் தூய்மையானவர்கள் ஆகுகிறீர்கள். நீங்கள் தூய்மையானவர்களாகி தூய உலகிற்கு செல்வீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே இது சரியா அல்லது அது சரியா? உங்களுடைய புத்தி இவ்விஷயங்கள் அனைத்தையும் பற்றி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாடகத்தில் பக்திக்கான பாகம் இருக்க வேண்டும். தந்தை கூறுகிறார், இப்பொழுது நீங்கள் தூய்மையானவர்களாகி தூய உலகிற்கு செல்ல வேண்டும். தூய்மையாகுபவர்கள் அங்கு செல்வார்கள். இங்கு மரக்கன்றாக இருப்பவர்கள் வெளிப்படுவார்கள். ஆனால் மற்றவர்கள் எவரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் புதை சேற்றில் அகப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இதனை கேட்பார்கள். முடிவில் கூறுவார்கள், ஓ பிரபுவே, பழைய உலகை புதிய உலகம் ஆக்குகின்ற உங்கள் விளையாட்டு தனித்துவமானதாகும். உங்களுடைய இந்த ஞானம் பற்றி தினசரி பத்திரிகைகளில் அதிகமாக வெளியாகும். நீங்கள் வர்ண படங்களை அச்சிட்டு அதில் எழுதவும் வேண்டும், சிவபாபா எங்களுக்கு பிரஜாபிதா பிரம்மா மூலமாக கற்பித்து லக்ஷ்மி நாராயணனாக, அதாவது உலக அதிபதிகள் ஆக்குகிறார். அது எவ்வாறு? நினைவு யாத்திரை மூலமாகும். பாபாவை நினைவு செய்வதன் மூலம் உங்கள் துரு அகற்றப்படும். நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களால் அனைவருக்கும் இந்த பாதையை காட்ட முடியும். தந்தை கூறுகிறார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்வதுடன் உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நினைவூட்டுங்கள். அவர்களின் முகத்தில் மாற்றம் தெரிகிறதா என்று பாருங்கள். அவர்களுடைய கண்கள் ஈரமாகின்றதா? அவ்வாறாயின் அவர்களின் புத்தியில் ஏதோ பதிந்துள்ளது என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அனைத்திற்கும் முதலில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். 5000 வருடங்களுக்கு முன்னரும் தந்தை கூறினார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். சிவபாபா வந்துவிட்டார். இதனாலேயே அவரது பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. பாரதத்தை ஸ்வர்க்கம் ஆக்குவதற்கு அவர் விளங்கப்படுத்தியுள்ளார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நீங்கள் தூய்மையானவர்கள் ஆகுவீர்கள். இளைய புத்திரிகள் கூட அமர்ந்திருந்து இதனை விளங்கப்படுத்த முடியும். எல்லையற்ற தந்தை சிவபாபா இதனை விளங்கப்படுத்துகிறார். பாபா என்ற வார்த்தை மிகவும் இனிமையானது. பாபாவும் ஆஸ்தியும். குழந்தைகளாகிய நீங்கள் இந்தளவு நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும். இது மனிதர்களிலிருந்து தேவர்கள் ஆகுவதற்கான பாடசாலையாகும். எவ்வாறாயினும் தேவர்கள் தூய்மையானவர்களே. தந்தை கூறுகிறார், உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி என்னை நினைவு செய்யுங்கள். மன்மனா பவ.
நீங்கள் இவ்வார்த்தையை கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். இதற்கு முன் நீங்கள் கேள்விப்படவில்லையானால் தந்தை இப்போது உங்களுக்கு கூறுகிறார். தந்தை கூறுகிறார், நான் மாத்திரமே தூய்மையாக்குபவர். என்னை நினைவு செய்யுங்கள். உங்கள் கலப்படம் அகற்றப்பட்டு நீங்கள் சதோப்பிரதான் ஆகுவீர்கள். இந்த முயற்சியே தேவையாகும். இந்த ஞானம் மிகவும் சிறந்தது. இதுவே முதற்தரமான ஞானம் என்றெல்லாம் ஞானத்தை இட்டு கூறுகிறார்கள். ஆனால் எவருக்கும் புராதனமான யோகத்தை இட்டு எதுவும் தெரியாது. நீங்கள் அவர்களுக்கு தூய்மையாகுவதை பற்றி கூறுகின்ற பொழுதும் அவர்கள் அதனை புரிந்து கொள்வதில்லை. தந்தை கூறுகிறார், நீங்கள் அனைவரும் தூய்மையற்றவர்களாகவும் தமோபிரதானும் ஆகியுள்ளீர்கள். இப்பொழுது உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். ஆதியில் ஆத்மாக்களாகிய நீங்கள் என்னுடன் இருந்தீர்கள். ஓ தந்தையான கடவுளே, வாருங்கள் என்று என்னை கூவி அழைத்தீர்கள். இப்பொழுது நான் வந்திருப்பதால் எனது வழிகாட்டல்களை பின்பற்றுங்கள். இவையே தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவர் ஆகுவதற்கான வழிகாட்டல்களாகும். நான் சர்வ சக்திவானும் என்றென்றும் தூய்மையானவரும் ஆவேன். இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள். இது புராதன ராஜயோகம் என்று அழைக்கப்படுகின்றது. நீங்கள் உங்கள் வியாபாரம் போன்றவற்றை செய்யலாம். உங்கள் குழந்தைகள் போன்றவர்களையும் கவனித்துக் கொள்ளலாம். ஆனால் உங்கள் புத்தியின் யோகம் ஏனைய அனைவரிலுமிருந்து அகற்றப்பட்டு என்னோடு மாத்திரம் இணைக்கப்பட்டிருக்கட்டும். இதுவே மிகவும் பிரதானமான விஷயமாகும். உங்களுக்கு இது புரியாதிருந்தால் உங்களுக்கு எதுவுமே புரியவில்லை என்றே அர்த்தம். ஞானத்தை பொறுத்தவரை அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் மிகவும் நன்றாக ஞானத்தை கொடுக்கின்றீர்கள். உங்கள் தூய்மையும் நன்றாக உள்ளது. ஆனால் நாங்கள் எவ்வாறு தூய்மையாக முடியும்? அவர்கள் இதனை சற்றேனும் புரிந்து கொள்வதில்லை. தேவர்கள் எப்பொழுதும் தூய்மையானவர்கள் ஆவார்கள். அவர்கள் எப்படி அவ்வாறு ஆகினார்கள்? இதனையே நீங்கள் முதலில் விளங்கப்படுத்த வேண்டும். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். நினைவு செய்தலின் மூலமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு நீங்கள் தேவர்கள் ஆகுவீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம் 1. நீங்கள் ஏழைகளிலிருந்து செல்வந்தர் ஆகுவதற்கு தந்தையிடமிருந்து அழிவற்ற ஞான ரத்தினங்களை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ரத்தினங்கள் ஒவ்வொன்றும் 100,000கணக்கான ரூபாய்கள் பெறுமதியானவை. இக்கல்வியின் பெறுமதி அறிந்து அதனை கற்றிடுங்கள். இக்கல்வியே உங்கள் வருமானத்திற்கான மூலாதாரம். இதன் மூலமே நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தை அடைகின்றீர்கள். 2. ராம சமுதாயத்தினரில் ஒருவர் ஆகுவதாயின் முற்றிலும் தூய்மையான ஒரேயொரு தந்தையின் சகவாசத்தை மாத்திரமே வைத்திருங்கள். எப்பொழுதும் தீய சகவாசத்திலிருந்து தொலைவில் இருங்கள். அனைவரிடத்திலிருந்தும் உங்கள் புத்தியின் யோகத்தை அகற்றி ஒரேயொரு தந்தையிடம் மாத்திரம் இணைத்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதம். சக்தி நிறைந்த நினைவை கொண்டிருப்பதனால் ஒவ்வொரு கணத்திலும் பல மில்லியன்களை வருமானமாக சேர்த்துக் கொள்வதன் மூலம் பல மடங்கு பாக்கியசாலிகள் ஆகுவீர்களாக. உங்கள் நினைவு செய்தல் ஒவ்வொரு கணமும் பல மில்லியன் வருமானத்தை சேர்த்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அத்தகைய சக்தி வாய்ந்ததாகும். ஒவ்வொரு கணமும் பல மில்லியன்களை கொண்டிருப்பவர்கள்
பற்பல மில்லியன்களை சேமிக்க முடிவதாலேயே அவர்கள் பல மில்லியன் மடங்கு பாக்கியசாலிகள் எனப்படுகிறார்கள். மிக நன்றாக வருமானம் ஈட்டுபவர்கள் தமது முகங்களில் வித்தியாசமானதொரு பிரகாசத்தை கொண்டிருப்பார்கள். பல மில்லியன் வருமானம் ஈட்டுகின்ற போதை உங்கள் முகங்களில் தெரியட்டும். நீங்கள் தனித்துவமான ஒருவர் என மக்கள் அனுபவம் செய்யும் வகையில் அத்தகைய ஆன்மீக போதையும் சந்தோஷமும் இருக்கட்டும். ஸ்லோகம்: நாடகத்தில் அனைத்தும் மிக நன்மைக்கானதாகும். இந்த விழிப்புணர்வில் நிலைத்திருந்து கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகுங்கள். ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்கை மே 13. தலைப்பு: சந்தோஷ பொக்கிஷத்தால் நிறைந்தவராகி சந்தோஷ பாக்கியத்தை கொண்டிருந்து சந்தோஷமாகவும் முகமலர்ச்சியுடனும் இருங்கள். நீங்கள் பாப்தாதாவின் சகவாசத்திற்கும் பாப்தாதாவின் குடும்பத்திற்கும் உரியவர். ஆகையால் நீங்கள் இப்பொழுது வேறு எந்த சங்கம் போன்றவற்றிற்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்கள் முகம் ஓர் அறிவிப்பு பலகையைப் போன்று வேலை செய்யத்தக்க வகையில் உங்கள் முகத்தில் அந்தளவிற்கு அதிகளவு சந்தோஷத்தின் பிரகாசம் இருக்கட்டும். இதனூடாக இயல்பாகவே விளம்பரம் இடம்பெறும். ஓம் சாந்தி.